Hi friends, welcome to Healthy Cooking Channel. இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு சுவையான பிரியாணி ரொம்ப ஈஸியா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் பிரியாணி செய்யறதுக்கு நம்ம வீட்ல யூஸ் பண்ற சாப்பாட்டு அரிசி பயன்படுத்தி இருக்கேன். நீங்க பாஸ்மதி ரைஸ்ல செஞ்சு பார்க்கலாம் இல்ல சீரக சம்பா ரைஸ்ல செஞ்சு பார்க்கலாம். சீரக சம்பா ரைஸ்ல செஞ்சறோம் பாஸ்மதி ரைஸ்ல செய்றோம் அப்படினா 1க்கு 1.5 தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 1க்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் வீட்டு அரிசின்றதுனால. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். குக்கர்ல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். அடுத்ததா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது மூணுமே போதும், ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அடுத்ததா 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம். வெங்காயம் கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்ததா பச்சை மிளகாய், முழு மிளகாயை சேர்த்துருக்கேன். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். அடுத்ததா கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு மூணுமே 200 கிராம் அளவு எடுத்திருக்கேன். 100 கிராம் பச்சை பட்டாணி ஊற வச்சு சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து அதில் நல்லா கலந்து விட்டுறணும். காய் நல்லா எண்ணெயிலே வதங்கிடணும். பாதி அளவு குக் ஆகிடும், அப்போ தான் காயோட பச்சை வாசனை வராது நமக்கு பிரியாணியில். அடுத்ததாக 1 கைப்பிடி அளவு மல்லி இலை, 1 கைப்பிடி அளவு புதினா இலை அதையும் சேர்த்து இதிலே நல்லா வதக்கிடலாம். அப்போ தான் பிரியாணி ஃபுல்லாக நமக்கு ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். அடுத்ததாக காரத்துக்கேற்ப தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம சேர்த்த மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். அடுத்ததான் 3 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரணும்னு அவசியம் இல்லை, ஒரு அரை வேக்காடு அளவுக்கு வெந்து வந்தால் போதும். அடுத்ததாக பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 கப் அரிசி இன்னைக்கு பயன்படுத்தியிருக்கேன். 4 கப் தண்ணி சேர்க்குறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விடணும். அதுக்கப்புறமா நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். அரை மணி நேரம் ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்துருக்கேன். அரிசியை தண்ணி வடிகட்டிட்டு இப்போ சேர்த்துக்கலாம். அடுத்தது குட்டி எலுமிச்சம்பழம், அதில் அரை எலுமிச்சம்பழம் ஜூஸ் இதில் சேர்த்துக்கலாம். பெரிய பழமாக இருந்தது அப்படின்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜூஸ் சேர்த்தா போதும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் சரி பார்த்துக்கோங்க. பத்தலை அப்படின்னா சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா நம்ம குக்கர் மூடி போட்டுட்டு 1 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் ஓப்பன் பாட்டில் செய்கிறவங்களா இருந்தால் இன்னும் ஒரு 5 நிமிஷம் விட்டு தண்ணி ஓரளவுக்கு சுண்டி வந்ததுக்கு அப்புறமா தம் போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், 1 விசில் விட்டு அதோட ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பிரியாணி அரிசி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ரைஸ் சூப்பராக குக் ஆகி வந்திருக்கு. இந்த வெஜிடபிள் பிரியாணிக்கு எப்பவும் போல் ரைத்தா கத்திரிக்காய் வச்சு கொடுங்க, சூப்பர் காம்பினேஷன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களை கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.